எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபாரதம் இன்னைக்கு பார்ட் 1ல் முதல் இதை ஆரம்பிக்கலாம். முதல்ல மகாபாரதம் வந்து ஒரு சைக்கிளிக் ஆர்டரில் வரும். சைக்கிளிக் ஆர்டர்னா இப்போ எப்போ ஆரம்பிக்கிறோமோ இந்த இடத்துல வந்து முடியும். நம்ம இது இந்த மகாபாரதத்தை முடிக்கும்போது இந்த இடத்துல கொண்டு முடிக்கணும். ஒரு சுற்றி வரணும் எல்லாத்தையும். அந்த சுற்றுல இப்போ முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது என்னன்னா, முதல்ல வந்து சமீகர்னு ஒரு முனிவர். அவர் வந்து காட்டில் தவம் பண்ணிட்டு இருக்கார், ஞானி. அவர் அஸ்தினாபுரம் அந்த அரச எல்லைக்கு உட்பட்ட இடத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கார். பரீட்சித்து மகாராஜா அங்கே போகிறான். இந்த பரீட்சித்து மகாராஜா யாருன்றது இந்த மகாபாரதம் முடியும் போது யாருன்றது வரும். இப்போதைக்கு பரீட்சித்து மகாராஜா அங்கே போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த சமீகர் வந்து தியானத்தில் இருக்கார். பரீட்சித்து மகாராஜா காட்டில் வேட்டையாடிட்டு களைச்சி போய் வந்திருக்கான். சாதாரணமாக அரசர்கள் வந்து காட்டில் வேட்டையாடும் போது களைச்சி போயிட்டா தண்ணி தாகத்துக்கு தீர்த்துக்கிறதுக்கோ உணவுக்கோ அங்கே இருக்கிற முனிவர்களை தான் நாடுவா. முனிவர்கள் அதை பண்ணுவா. எல்லா முனிவர்களும் என்ன பண்ணுவா, ராஜா வந்தான்னா நம்ம நாட்டு எல்லைக்கு உட்பட்ட ராஜா நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருக்கான்னு அவனை கூப்பிட்டு மரியாதை செலுத்தி அவன் படைகளுக்கெல்லாம் உணவு கொடுத்து எல்லாம் பண்ணி அவன் ஒரு 4 நாள் 5 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அவன் ஓய்வு எடுத்துட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகி போகிற அளவுக்கு அவனுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பான். முனிவர்களுடைய குணங்கள் இது. முனிவர்கள் அதை பண்ணுவா. நம்ம நாட்டு ராஜா வந்திருக்கான்ற அந்த மரியாதையை பண்ணுவான். இவன் அதே மாதிரி நம்பி அந்த சமீகர் ஆசிரமத்துக்கு போகிறான். சமீகர் தியானத்தில் இருக்கார். இவன் வந்தது அவருக்கு தெரியல. அவரை வந்து இவன் எழுப்புறான். எவ்வளவோ எழுப்பி பார்க்குறான், எழுந்துக்கலன்னொடனே அவர் வேஷம் போடுறாருன்னு இவன் நினச்சிடுறான். தப்பாக நினச்சிட்டு என்ன பண்ணுறான், நம்ம இந்த நாட்டு ராஜா, நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்மளையே இவன் மதிக்கலை, இவனை வந்து இவன் ரிஷி உண்மையாகவே ரிஷி தானா இல்லை இவன் பாசாங்க பண்ணுறானா தியானம் பண்ணுறானா அப்படின்றது அவனுக்கு சந்தேகம் வந்துடுது. இந்த பரீட்சித்து மகாராஜாவுக்கு என்ன பண்ணிடுறான், பக்கத்தில் ஒரு செத்த பாம்பு இருக்குது. அந்த பாம்பை எடுத்து அந்த சமீகரோட தோளில் போட்டுறாங்க. அவர் தோளில் போட்டு அப்போ பார்க்குறான். அப்பயும் அவர் கண்டு முடிக்கல, அப்படியே இருக்கார். கண்டு முடிக்கலன்னொடனே இவனுக்கு வந்து ஒரு மாதிரி வெறுப்பு வந்துட்டு சரி முனிவர் அவரை என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுறான். அதோட வேறு யாரோ முனிவர்களை போய் ஆசிரமத்தை நாடி ஏதோ பண்ணி அவன் அங்கேருந்து வந்துடுறான். இந்த சமீகரோட புள்ள சிங்கின்னு ஒரு முனிவர், அவரோட புள்ள வெளியில் போயிருக்காரு. அந்த நேரத்தில் வெளியே போயிருக்கிற வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா அப்பா கழுத்தில் பாம்பு இருக்கும். அப்பா கழுத்தில் இந்த பாம்பை பார்த்த உடனே அந்த முனிவருக்கு ரொம்ப கோபம் வருது. அந்த சிருங்கி முனிவருக்கு, அவரோட பிள்ளைக்கு. அவரோட பிள்ளைய என்ன ஆகா அப்பாவை இது மாதிரி பண்ணிட்டேன்னு வந்து பதறி போகிறார். அப்படியே பதறி போயிட்டு அப்பாவை எழுப்புறார். அப்பாவை அவரோட முனிவரோட தவத்தால், அவரோட அந்த தபோபலத்தால் அப்பாவை தட்டி எழுப்பினோடனே அப்பா எழுந்திருக்கார். பிள்ளைகள்னு உடனேயே ஒரு பாசம் வருது இல்லையா, என்னன்னு கேட்பார். இது மாதிரி உங்கள் கழுத்தில் பாம்பை போட்டு போயிருக்காரு யாருன்னு கேட்பார். போட்ட உடனே அவன் என்ன பண்ணுவார், இந்த பாம்பை போட்டவன் இவன் வந்து ஒரு பாம்பால கடிச்சு சாவான் அப்படின்னு சாபம் கொடுத்துருவார். 7 நாள்ல இவன் வந்து பாம்பால கடிச்சு சாவான், பாம்பு கடிப்பட்டு இவன் செத்து போவான் அப்படின்னு கொடுத்துருவார். அப்படின்னு சாபம் கொடுத்துருவார். அப்படி சாபம் கொடுத்ததுதான் என்ன பண்றார், அவர் சாபம் கொடுத்த உடனே ராஜா இந்த சமீகர் கண்ணு முடிச்ச உடனே அடப்பாவி, இந்த மாதிரி நீ ஒரு சாபத்தை கொடுத்துட்டியே, ராஜா நம்ம இடத்துக்கு வந்திருக்கான், ராஜா வர்றது எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம ராஜா இங்கே வந்திருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ராஜா வந்து நம்மக்கிட்ட வந்திருக்காரு, நம்மளை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. அந்த ராஜா நம்ம ஆசிரமத்துக்கு அவரை வரவேற்காதது நம்ம தப்பு தானே. நம்ம நாட்டு அவரோட எல்லைக்கு உட்பட்டு தானே நம்ம இருக்கோம். அவரோட சுசூஷை இல்லாத நம்மளால இங்கே ஆசிரமம் அமைச்சுட்டு இருக்க முடியுமா? அவருடைய பாதுகாப்பு நம்மளுக்கு எப்பயும் தேவையாச்சு. அப்படிப்பட்ட ராஜா தானே வந்திருக்காரு. அவர் தர்மத்தை மீறி செய்யலையே, தர்மத்தை மீறி இல்லையே. அவர் சாதாரணமாக ஆசிரமங்களில் வந்து பார்த்து என்ன நான் நிஜமாவே தவத்தில் இருக்கேன்னா இல்லை பாசாக்கு பண்ணேன்னா அவருக்கு சந்தேகம் வந்துடுது. அதனால அந்த பாம்பு தூக்கி போட்டிருக்கார். அந்த பாம்பு தூக்கி போட்டோன்னே பாம்பை பார்த்து நான் பயந்துருந்தேன்னா எனக்கு வந்து தட்சன்ற அந்த பாம்பு அந்த சிங்கமுனி என்ன பண்ண தட்சனால கடிச்சு சாவன்னு கொடுத்துருவார். தட்சகன்ற பாம்பு வந்து உன்னை கடிச்சு அந்த யார் இந்த பாம்பை போட்டானோ அவனை தட்சகன்ற பாம்பு இன்னும் 7 நாளில் கடிச்சு அவன் சாவான்னு ஒரு சாபம் கொடுத்துருவார் சிங்கி முனிவர்.
சிங்கி முனிவர் சொன்னோடனே அந்த சமீகர் வந்து அதுக்கு தான் அந்த பையன் மேலே ரொம்ப கோவப்படுறார் சிங்கி முனிவர்கிட்ட, இந்த மாதிரி நீ பண்ணு தப்பு இல்லையான்னு. இதை வந்து இந்த இவ பேசுகிற சம்பாஷணை ராஜா பரீட்சித் மகாராஜாவுக்கு அதுக்கு எட்டுறது. பரீட்சித் மகாராஜா என்ன பண்ணுறார், ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம், உண்மையாகவே அவர் ரிஷி போல இருக்கு. இந்த ரிஷி அந்த பையன் வந்து சாபம் கொடுத்ததையும் அந்த மகரிஷி வந்து பையனை கண்டிச்சதையும் அவருக்கு தெரியுது. தெரிய வந்தவொடனே இது பண்ணுறார். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறார், உடனே அந்த ஒரு பரிசுத்துக்கு வந்து ஞானம் வருது. சரி, நமக்கு 7 நாள் தான் இன்னும் வாழ்க்கைன்றது தெரிஞ்சு போச்சு, தட்சகன்ற பாம்பு நம்மளை கடிச்சு சாவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, இதை நம்ம ஏற்றுப்போம். இதை வந்து அதுதான் சாவை தெரிஞ்சு ஏற்றுக்கிறதுன்றது பெரிய விஷயம். சாவு நம்மளுக்கு வரப்போகிறதுன்றது தெரிஞ்சு அதை ஏற்றுக்கிறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதை பரீட்சித் மகாராஜா பண்ணார், அதை ஏற்றுனார். இல்வாழ்க்கையை வந்து என்னுடைய வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் துறக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு பரீட்சித்தோட புள்ள ஜனமேஜயன், அந்த ஜனமேஜயனை கூப்பிட்டு அவனுக்கு வந்து உடனே தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச உடனேயே அவனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார். அவனை ராஜா வைக்கிறார். அவனை ராஜா வைக்கிட்டு இவர் என்ன பண்ணுறார், ஒரு இவர் வந்து அந்த இவருடைய அந்த குலகுரு இருக்கார் சுக மகரிஷின்னு, சுக மகரிஷியை கூப்பிட்டு எனக்கு வந்து நீங்கள் வசிஷ்டர், இவரோட குலகுரு வசிஷ்டர் வந்து வசிஷ்டர்கிட்ட கேட்பார். கேட்கும்போது வசிஷ்டர் வந்து சுக மகரிஷியை விசாரிப்பார், கேட்பார். சுக மகரிஷியை கேட்கும்போது, என்னதான் இருந்தாலும் நான் செத்தா கூட நான் செஞ்ச பாவம் தப்பு தானே, ஒரு ரிஷி மேலே பாம்பு போட்டது தப்பு இல்லையா, இந்த ஜென்மத்தை என்னுடைய இந்த வினைகள் தீர்றதுக்கு நான் என்ன பண்ணுன்றதை கேட்பான். இந்த பரீட்சித் மகாராஜா சுகர்கிட்ட கேட்பார். சுகர் என்ன சொல்லுவார், நீ பாகவத கதையை, உன்னுடைய முன்னோர்களுடைய கதைகளை எல்லாம் நீ கேளு, பாகவத கதையை நீ கேட்டேன்னா உனக்கு வந்து உன்னுடைய வினைகள் தீரும் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே இவர் என்ன பண்றார், பாகவதம் கேட்கறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றார். இந்த பரீட்சித் மகாராஜா பண்றார். பரீட்சித் மகாராஜா சுத்தி தண்ணி இருக்கிற நடு இதுல பாம்புகள்லாம் வராத இடமா பார்த்து அமர்ந்துட்டு இந்த இதை அவர்கிட்ட பாகவதத்தை சொல்லி கேட்கிறார். பாகவதத்தை சொல்றதுதான் இந்த மகாபாரத கதை ஆரம்பம். இவர் யார், பரீட்சித்து யார்ன்றதை அவருக்கு சொல்லுவார். பரீட்சித்து அது வரைக்கும் அவருக்கு வந்து தெரியும், ராஜா தன்னோட அப்பாவை தெரியும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இவர் எப்படி என்ன முன்னாலாம் ஆச்சு, எப்படி நடந்தது, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. மகாபாரத கதையை முழுசாக கேட்டுருக்கார். பாரத கதையை கேட்டு முடிய போகிறதுக்கு 7 நாள் ஆயிடுத்து. 7 நாள் ஆன உடனே அந்த தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழம் முதந்து வருது. சாதாரண ராஜாக்களுக்கு பார்க்கறதுக்கு வரவா வந்து பழம் தான் கையில் கொண்டு வருவா. இந்த பழம் வந்த உடனே அந்த பழத்தை கையில் எடுத்து பார்க்குறாரு. கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த பழத்தில் இருந்து அந்த பழம் வந்து அப்படியே தட்சகனா மாறி பாம்பா மாறி அந்த பரீட்சித் மகாராஜாவை கடிச்சிடுது. பரீட்சித் மகாராஜா செத்து போயிடறான். செத்து போனோடனே ஜனமேஜயன் அவனுக்கு எல்லா தேவையான எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு, ஜனமேஜயன் தான் ராஜா, அப்போ ஜனமேஜயன் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவனுக்கு பாம்புகள் மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடுது. இந்த பாம்புகள் எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவை கொல்லும், எங்கள் அப்பாவை கொண்டதுனால அந்த பாம்பு இனத்தையே அவன் வெறுக்கிறான். அந்த பாம்பு இனத்தை வெறுத்து அபசர்ப்ப யாகம்னு ஒரு யாகத்தை பண்றான். அபசர்ப்ப யாகத்தை அவன் பண்றான். அந்த அபசர்ப்ப யாகத்தை வந்து 2 முனிவர்கள் நடத்தி வைக்கிறான். அவ யாருன்றதை நான் அப்புறம் சொல்றேன். அந்த முனிவர்களை வச்சு அந்த அபசர்ப்ப யாகத்தை நடத்தி எல்லா பாம்புகளும் அதில் வந்து விழுந்து சாகணுன்றது அவன் ஒரு யாகம், அதுக்காக ஒரு யாகம் நடத்துறான். சாதாரணமாக இந்த மாதிரி யாகங்கள்லாம் எல்லாரும் நடத்த மாட்டேன், எல்லாராலும் நடத்தி பண்ணி வைக்க மாட்டேன். வசிஷ்டர்கிட்ட சொல்லுவான், எனக்கு இந்த யாகத்தை நடத்தி கொடுங்கன்னு. அவர் வந்து நான் மாட்டேன்டுவார். வசிஷ்டர் நான் இதை பண்ண மாட்டேன், இது தப்பு அப்படின்டுவார். இந்த அவசர யாகம் பண்ணுறதுல ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அது என்னையே பாதிக்கும், அதனால நான் பண்ண மாட்டேன்னுவார். இந்த மாதிரி நிறையா யாரையோ கூப்பிடுவோம். கூப்பிட்டு யாரும் அந்த யாகத்துக்கு பண்ணுறதுக்கு தயாராக இருக்க மாட்டேன். அந்த அவசர யாகத்தை நடத்தி வைக்கிறதுக்கு தயாராக யாரும் வரமாட்டான்னும் போது என்ன பண்ணுறான், இவன் ஆளை தேடின்னு இருக்கான், முனிவரை தேடின்னு இருக்கான். முனிவர்கள் கடைசியில் யார் கிடைக்கிறா, யார் அவனுக்கு அந்த அவசர யாகத்தை பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறா அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த அபசர்ப்ப யாகன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அபசர்ப்பன்னா சர்ப்பங்களை எல்லாம் அழிய வரத்துக்காக பண்ணுற யாகம் அது. அந்த யாகத்தை வளர்த்தா ஒவ்வொரு சர்ப்பமாக வந்து விழுவும். அதில் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த சர்ப்பம் வந்து அந்த தீயில எரிஞ்சு சாகிறதுக்கு அந்த 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 பாம்புகளோட இனம் அழியறதுக்கு அதுக்கு ஒரு சாபம் இருக்குது. அந்த சாபத்தை எல்லாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.